அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் கலாச்சாரத்துல முன்னோர்களை வழிபடுறதுக்குன்னு பல சிறப்பு தினங்கள் இருந்தாலும் அதுல மிக மிக முக்கியமான நாள் இந்த ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசையில நம்ம செய்யற சிறிய காரியம் கூட நம்ம குடும்பத்துக்கு முன்னோர்களின் முழு ஆசையையும் பித்ருதோஷ நிவர்த்தியையும் தரும்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோல ஆடி அமாவாசையோட சிறப்பு என்ன, அன்றைய தினம் நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற முழு தகவலையும் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல ஆடி அமாவாசையோட சிறப்பு என்னன்னு பார்ப்போம். சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்கும் தட்சிணாயன காலத்தின் முதல் அமாவாசை தான் இந்த ஆடி அமாவாசை. இந்த காலகட்டத்துல பித்ருலோகத்துல இருக்கிற நம்ம முன்னோர்கள் பூமிக்கு வந்து தங்களுடைய சந்ததியினரை பார்க்க வர்றதா ஐதீகம். தை அமாவாசை, மகாலய அமாவாசை வரிசையில் ஆடி அமாவாசைக்குன்னு தனி சிறப்பு உண்டு. இந்த நாள்ல நாம செலுத்துற எள்ளும் தண்ணீரும் நேரடியா நம்ம முன்னோர்களை சென்றடைந்து அவங்களோட ஆசையை நமக்கு முழுமையா வாங்கி தரும். சரி, ஆடி அமாவாசை அன்னைக்கு நாம என்னென்ன வழிபாடுகள் செய்யணும்? முதல்ல புண்ணிய நதிகள், கடல் அல்லது நீர்நிலைகள்ல நீராடுவது சிறப்பு. அது முடியாதவங்க வீட்டிலேயே குளிக்கும் போது புண்ணிய நதிகளை மனசுல நினைச்சு குளிக்கலாம். நீர்நிலைகள்லயோ அல்லது வீட்லயோ வேதியர்கள் மூலமா எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவும். மதிய உணவை தயாரிச்சதும் முதல்ல காக்கைக்கு உணவு வைக்கணும். காக்கைக்கு உணவு வைப்பது முன்னோர்களுக்கு உணவு படைப்பதற்கு சமம். அன்றைய நாள்ல ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் ஆடை தானம் செய்வதும் மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். மாலையில் வீட்டுல குலதெய்வம் மற்றும் முன்னோர்களின் படங்களுக்கு துளசி மலர்கள் சாற்றி அகல் விளக்கேற்றி ஆசி பெறலாம். ஆடி அமாவாசை அன்னைக்கு நாம சில விஷயங்களை தவிர்க்கணும். அசைவ உணவுகளை முற்றிலுமா தவிர்க்கணும். வீட்டுல பெரியவர்களையோ அல்லது பிறரையோ மனதளவில் கூட காயப்படுத்த கூடாது. தர்ப்பணம் கொடுத்து முடிக்கும் வரை வீட்டுல மற்ற உணவுகளை உட்கொள்ள கூடாது. எந்த ஒரு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் அன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. நம்ம முன்னோர்களின் ஆசை இருந்தால் வாழ்க்கையில் வர்ற தடைகள் எல்லாமே விலகி செல்வமும் அமைதியும் பெருகும். இந்த ஆடி அமாவாசையில் உங்க முன்னோர்கள் மனதார நினைச்சு வழிபட்டு அவங்களோட முழு ஆசையையும் பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக மற்றும் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.